புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 6 நோன்பை நிறைவு செய்து 7வது நாள் தராவீஹ் தொழுகையையும் பரிபூரணமாக்கிய நிலையில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்திலே இரவு நேரத்தில் உலகெங்கிலும் நடத்தப்படுகிற தராவீஹ் தொழுகைகளில் நோன்பினுடைய ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து 27 நாட்களாக நடைபெறுகிற தராவீஹ் தொழுகையில் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கின்ற வழக்கமும், ஓதப்படுகின்ற அந்த கிராத்தை செவிதாழ்த்தி தொழுகையிலே நின்று கேட்கின்ற வழக்கமும் இஸ்லாமிய சமூகத்திடத்திலே பன்னெடுங்காலமாக இருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீண்ட நெடுங்காலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தே இந்த நடைமுறை தொண்டு தொட்டு நடைபெற்று வருகிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ரமலான் மாதம் என்று வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்ட அதை நபி அவர்கள் செவிமடிக்கின்ற வழக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்திருக்கிறார். புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இரவும் என்னை சந்திப்பார்கள். ரமலானுடைய இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை ஒவ்வொரு இரவும் தவறாமல் இருக்கும். அப்படி வருகின்ற நேரத்தில் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்கள் என்றால், இன்ன ஜிப்ரீல யுஆரிலுனி பில் குர்ஆன் குல்ல ஸனத்தின், ரமலான் மாதம் வந்துவிட்டாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆண்டு அருளப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை மொத்தமாக என்னிடத்தில் ஓதி காட்டுவார்கள். ஏனென்றால் திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் ஒரே நேரத்தில் மொத்தமாக அது அருளப்படவில்லை. தௌராத், இன்ஜீல் போன்ற வேதங்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் மொத்தமாக அந்தந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் குர்ஆனுடைய நடைமுறை என்ன? தேவைக்கு தக்கவாறு 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அருளப்பட்டுக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு வசனங்களாக ஒவ்வொரு காலகட்டத்தில் அருளப்பட்டது. அந்த 23 ஆண்டு காலம் அருளப்பட்ட வசனங்களுடைய மொத்த தொகுப்பு தான் இப்பொழுது கையிலே வைத்திருக்கக்கூடிய அல் குர்ஆன் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இதை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிய இறை வசனங்களை எல்லாம் அந்த ஆண்டினுடைய ரமலான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி காட்டுவார்கள். எந்த ஆயத்தை முதலில் வைப்பது, எந்த ஆயத்தை இரண்டாவது வைப்பது, எந்த சூரா முதலில் இருக்க வேண்டும், எந்த சூரா கடைசியில் இருக்க வேண்டும் என்பன போன்ற எல்லா தகவல்களையும் உள்ளடக்கிய நிலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த குர்ஆனுடைய வசனங்களை அடுக்கு தொடராக ஓதி காட்டுவார்கள். ஆரம்பத்தில் இறங்கிய இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ என்ற சூரா குர்ஆனுடைய கடைசி பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. சூரத்துல் பக்ரா ஆரம்பத்திலே வந்திருக்கிறது. இந்த நடைமுறை எல்லாம் எப்படி வகுக்கப்பட்டது என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டிய அந்த முறைப்படிதான் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டினுடைய அந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்தந்த ஆண்டு ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு இரவும் வந்து தொகுத்து அதை ஓதி காட்டுவார்கள். இப்பொழுது எப்படி திருக்குர்ஆனை தராவீஹ் தொழுகையிலே இமாம் ஓத அதை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோமோ, அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிதாழ்த்தி அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்பார்கள். அது அவர்களுடைய இதயத்திலே அப்படியே பதிந்துவிடும். எந்த ஆயத்து எந்த இடத்தில் இருக்க வேண்டும், எந்த சூரா எந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற போன்ற எல்லா விவரங்களும் அல்லாஹ்வின் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக அவர்களுக்கு ஓதி காட்டப்படும்.
நபி அவர்கள் அதை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த கோர்வையின் அடிப்படையில் சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள். ஆக திருக்குர்ஆனை ரமலான் மாதத்திலே முழுமையாக ஓதுவதென்பது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக தொடக்கி வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான நடைமுறை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். அதிலும் கூட குறிப்பாக நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதம் வருகிற பொழுதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு 2 முறை எனக்கு ஓதி காட்டினார்கள். இதை எப்பொழுது சொன்னார்கள் என்றால், நபியினுடைய அந்த கடைசி ரமலான் ரபியுல் அவ்வலிலே அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அதற்கு முந்தி வருகின்ற அந்த ரமலான் இருக்கிறல்லவா, அந்த ஆண்டு சொன்னார்கள், எப்பொழுதும் ஒரு முறை ஓதி காட்டுகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆண்டு 2 முறை எனக்கு ஓதி காட்டினார்கள். எனவே எனக்கு என்ன தோணுகிறது என்றால், என்னுடைய தவணை காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று தோணுகிறது. பெருமானாருடைய வஃபாத்தை அறிவிக்கின்ற அறிவிப்பாக திருக்குர்ஆனுடைய அந்த ஓதும் முறையை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை ஓதி காட்டினார்கள். இனிமேல் உங்களுக்கு ஓதி காட்டுகின்ற வழக்கம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனவே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், 2 முறை ஓதி காட்டுகிறேன் என்று சொல்லி அவர்கள் 2 முறை அதை ஓதி காட்டியதிலிருந்தே நபி அவர்கள் புரிந்து கொண்டார்கள், என்னுடைய தவணை காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, மரணம் எனக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது என்பதற்கான உணர்த்துதலாகத்தான் 2 முறை ஓதி காட்டப்பட்டதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாகவே நபி அவர்களுடைய அந்த கடைசி காலகட்டம் நெருங்குகின்ற போது அல்லாஹ் தஆலா அவ்வப்போது அதற்கான அறிவிப்புகளையும் அடையாளங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று தொடங்குகிற அந்த அத்தியாயம் இறங்கியவுடன் எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் அந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறார் என்றால், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திலே இணைகின்ற காட்சியை நீங்கள் கண்டால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா, அந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் உங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகத்தை பார்த்து குறிப்பாக அல்லாஹ் அந்த சூறாவிலே பேசுகிறார். இங்கே 2 விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது விஷயம் என்னவென்றால், இந்த மார்க்கத்திற்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவிய போகிறது என்ற ஒரு முன்னறிவிப்பு இருந்தது. அந்த வெற்றியினுடைய விளைவாக மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திலே வந்து இணைகின்ற ஒரு காட்சி வெகு விரைவில் நடக்கப் போகிறது. அந்த சுப செய்தியும் இருந்தது. ஆனால் அந்த சுப செய்திக்கு பின்னால் இன்னொரு செய்தி இருந்தது. அது சஹாபாக்களில் பல பேருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லோரும் அந்த சூறாவை சந்தோஷமாக எதிர்கொண்டார்கள். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை பெருகப் போகிறது. ஒரு காலத்திலே விரல் வெட்டி எண்ணக்கூடிய ஒருவர் 2 நபர் என்ற நிலையிலிருந்து தோன்றிய இந்த மார்க்கம் கூட்டம் கூட்டமாக மனித இதயங்களை கவரக்கூடிய ஒரு நிலை உருவெடுக்கப் போகிறது. அல்லாஹ்வுடைய வெற்றி சமீபத்திலே வந்து கொண்டிருக்கிறது என்று அந்த சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் இருந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் இந்த சூரா இறங்கியவுடன் தேம்பி தேம்பி அழுதார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம் எழவில்லை, முகத்திலே மகிழ்ச்சி வெளிப்படவில்லை, அவர்களுடைய உள்ளத்திலே கவலை குடிகொண்டது. தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களுக்கு புரியவில்லை. நல்ல செய்திதானே இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சிகரமான தகவலைத்தானே அல்லாஹ் சொல்லுகிறான், ஆனால் இவர் ஏன் அழுகிறார், விவரம் தெரியாமல் அழுகிறாரே என்று சில சஹாபாக்கள் புரியாமல் பேசினார்கள். ஆனால் அந்த அழுகையினுடைய காரணம் எப்பொழுது புரிந்ததென்றால், நபிகள் நாயகத்துடைய வஃபாத்திற்கு பிறகுதான் அந்த அழுகைக்கான காரணம் புரிந்தது. என்ன வஃபாத்திற்கான காரணம் புரிந்தது என்றால், அந்த சூறாவிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு வரப்போகிறது,
அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வருவதற்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திலே நுழைய போகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், நபிகள் நாயகத்துடைய பணி முடிவுக்கு வந்துவிட்டது. நபி அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள்? மனித குலத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக, இஸ்லாத்தை நோக்கி மக்களை கூட்டம் கூட்டமாக இணைய வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். அந்த நோக்கம் நிறைவேறுகிற காலம் நெருங்கிவிட்டது என்று சொன்னால் நபியினுடைய வேலை முடிந்துவிட்டது என்று தானே அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு பணியை சொல்லி, இந்த பணி முடிவடைகிற வரை நீங்கள் இந்த இடத்தில் இருந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அந்த பணி எப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டதோ அப்பொழுதே அவர் அங்கிருந்து புறப்படுவதற்கு தயாராகிவிட்டார் என்றுதானே அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பணி என்ன? மக்களை அழைப்பது, இந்த மார்க்கத்தினுடைய எண்ணிக்கையை பூர்த்தியாக்குவது. இது எப்பொழுது நடப்பதற்குரிய காலம் கனிந்து வந்து விட்டதோ அப்பொழுதே நபிகள் நாயகத்துடைய மரணமும் நெருங்கி வந்துவிட்டது என்பதை மற்ற சஹாபாக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நபியினுடைய மரணத்திற்கு பிறகு சொன்னார்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அந்த சூரா இறங்கியவுடன் நான் தேம்பி தேம்பி அழுத போது நீங்களெல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்டீர்கள் அல்லவா? அந்த அழுகைக்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வினுடைய மரணத்தை குறித்த முன் அறிவிப்பு அந்த சூறாவிலே இடம்பெற்றிருந்தது. அதை நான் புரிந்து கொண்டதினால் தான் கவலையிலே அழுதேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் சஹாபாக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். ஆக ரசூலுல்லாஹ்வினுடைய மரணம் என்பது அவர்களுடைய வஃபாத்திற்கு சில காலகட்டங்களுக்கு முன்பாகவே அவ்வப்போது அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்திருக்கிறது, முன்னறிவிப்பு செய்யப்பட்டுக் கொண்டே இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகளாக இவைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தால், ரமலான் மாதத்திலே எப்பொழுதும் ஒரு முறை குர்ஆனை ஓதி காட்டிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆண்டு கடைசி ஆண்டு 2 முறை ஓதி காட்டினார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? நபியினுடைய தவணை காலம் முடிந்துவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் 2 முறை திருக்குர்ஆனுடைய வசனங்கள் அந்த ஆண்டு அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டது என்பதை அவர்களே சொல்லுகிற அந்த செய்தியிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். ஆக திருக்குர்ஆனை ஓதுவதற்கும் அதை ஓத பிறர் ஓத நாம் கேட்பதற்கு மத்தியிலும் ரமலான் மாதத்திற்கு மத்தியிலும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக இதை நாம் சொல்லுகிறோம். தராவிஹ் தொழுகையிலே ஓதப்படுகிறது, தஹஜ்ஜத் தொழுகையிலே இங்கு ஓதப்படுகிறது. அன்பு சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் ஃபைசி அவர்கள் அற்புதமான குரலிலே தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக அந்த தொழுகை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த தொழுகையிலே ஏராளமான தமிழ் பெருமக்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். ஒருவர் ஓத இன்னொருவர் அதை செவிதாழ்த்தி கேட்கின்ற அந்த நடைமுறை இருக்கிறதே, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து தொடங்கிய ஒரு நடைமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனுடைய வசனங்கள் எங்கு ஓதப்படுகிறதோ அங்கு அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் புடைசூழ வருகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த உஸைத் இப்னு ஹுதைர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் அன்சாரி தோழர், மதீனாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு அன்சாரி தோழர்களில் ஒருவர். இந்த உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனை ஓதுவதில் தனிச்சிறப்பு பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அந்த முறைப்படி ஓதுவார்கள். அவர்களுடைய குரல் வளம் இருக்கிறதே, கேட்பவர்களுடைய இதயத்தை எல்லாம் ஈர்க்கின்ற அளவிற்கு வசீகரமான குரல் வளம் கொடுக்கப்பட்டவர்களாக ஹஜ்ரத் உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுடைய வீட்டிலே முற்றத்திலே வைத்து இரவு நேரத்தில் குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சூரத்துல் பக்ராவினுடைய வசனங்களை தொடராக அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சப்தம் போட்டு ஓதுகிறார்கள். அந்த இனிமையான குரல் கேட்பவர்களை எல்லாம் கவர்ந்தெழுக்கின்ற விதத்திலே இருந்த அந்த அற்புதமான குரலில் ஹஜ்ரத் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் பக்ராவுடைய வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஓதிக்கொண்டிருக்கிற போது பார்த்தால் பக்கத்திலே அவருடைய மகன் எஹியா என்ற ஒரு சிறுவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே ஒரு குதிரை கட்டி போடப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு சொந்தமான குதிரை. வீட்டினுடைய முற்றத்திலே வைத்து ஓதுகிறார்கள். இவர் ஓத ஓத அந்த குதிரை மிரள ஆரம்பிக்கிறது. இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த கிராத்தை நிறுத்தினால் குதிரை சகஜ நிலைக்கு வந்து விடுகிறார். திரும்ப ஓத ஆரம்பிக்கிறார், அந்த குதிரை மீண்டும் மிரளுகிறார். இப்படியே சில தடவைகள் நடக்கிறது. ஏன் இப்படி திடீரென இந்த குதிரை மிரளுகிறது என்று சற்று வெளியே வந்து பார்க்கிறார்கள். வானத்திலே பார்த்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி வெள்ளம் வானிலிருந்து அப்படியே பூமியை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வீடு இருந்த பகுதியை நோக்கி மேக கூட்டங்கள் எப்படி அணிவகுத்து வருமோ அது மாதிரி ஒளி நிரம்பிய ஒரு பிரகாசமான ஒரு நிலை வானத்திலிருந்து வேகமாக உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வீட்டை நோக்கி அது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒளி வெள்ளத்தை பார்த்த காரணத்தினால் குதிரை மிரண்டிருக்கிறது என்று அதற்கு பிறகு அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். உடனே இது என்ன அதிசயம், என்ன காட்சி, இது அதிசயமாக இருக்கிறது என்று அதற்கு அர்த்தம் புரியாதவர்களாக தன்னுடைய கிராத்தை அதோடு அவர்கள் முடித்துக் கொள்கிறார்கள். மறுநாள் காலையிலே சுபுகு தொழுகைக்காக மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். பெருமானாரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இரவு நேரத்தில் நான் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தேன், குதிரை மிரள ஆரம்பித்தது, நிறுத்தினேன், அது சகஜ நிலைக்கு வந்துவிட்டது, மீண்டும் ஓதினேன், மிரண்டது, என்ன என்று காரணத்தை பார்த்தால் இப்படி ஒரு அற்புதமான வித்தியாசமான ஒரு காட்சியை நான் பார்த்தேன் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது சாதாரண காட்சி அல்ல, நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா, ஒளி விளக்குகளை போன்ற ஒரு காட்சியை பார்த்தீர்கள் அல்லவா, அது சாதாரண ஒளி அல்ல, தில்கல் மலாயிக்கத்து தனௌ லிசௌதிக, அது மலக்குமார்களுடைய வருகை. அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய அந்த கிராத்தை கேட்பதற்காக மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று அதற்கு உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருக்குர்ஆனை முறைப்படி ஓதுவதிலேயும் அதை அற்புதமான குரலிலே அலங்கரிக்கின்ற விதத்தில் ஓதுவதிலேயும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கிறது, மலக்குமார்களுடைய வருகை அந்த சபைக்கு கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் உணர்த்தி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து சொன்னார்கள், அது மலக்குமார்களுடைய காட்சிதான். நீங்கள் மட்டும் அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுவதை நிறுத்தாமல் தொடர்ந்து அதிகாலை வரை நீங்கள் ஓதிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஊரில் உள்ள எல்லா பெருமக்களும் அந்த காட்சியை காணுகிற அளவிற்கு அது நிரந்தரமாக அந்த ஒளி வெள்ளம் ஆகாயத்திலே இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் நிறுத்திவிட்டதின் காரணமாக மலக்குமார்கள் அதோடு உயர்ந்து விட்டார்கள். இப்பொழுது யாருடைய கண்களுக்கும் அது தெரியவில்லை என்று ஹதரத் உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதிலிருந்து திருக்குர்ஆன் ஓதப்படுகின்ற சபைகள், அதை கேட்கப்படுகின்ற சபைகள் எல்லாம் மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சபைகள். அந்த வாய்ப்பு இந்த ரமலானிலே நமக்கு கிடைக்கிறது, தராவிஹுடைய நேரத்திலே கிடைக்கிறது, தஹஜ்ஜுடைய நேரத்திலே கிடைக்கிறது என்பதை நினைக்கின்ற போது ரொம்ப பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆக ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை ஓதுவது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து தொண்டு தொட்டு நடைபெற்று வருகின்ற ஒரு நடைமுறை. திருக்குர்ஆன் ஓதப்படுகின்ற அந்த சபைகள் மலக்குமார்களுடைய வருகையை பொதிந்திருக்கக்கூடிய சபைகள் என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் ஓதுவதை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். ஒரு இடத்திலே சொல்லி காட்டுவார், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை ஓதுகின்ற போது தர்தீலான அந்த முறையிலே நீங்கள் ஓதுங்கள். வரத்திலில் குர்ஆன தர்தீலா என்பதற்கு
திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள்? தஃப்சீர் கிதாபுகளிலே, இப்னு கஸீர், குர்துபி போன்ற கிதாபுகளிலே இந்த ஆயத்திற்கு என்ன விரிவுரை செய்யப்பட்டிருக்கிறது என்றால், தர்தீல் என்றால் என்ன? குர்ஆனை தெளிவாகவும் நிதானமாகவும் ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு. குர்ஆனை ஓதுங்கள். இந்த மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பிறர் ஓதுவதை கேளுங்கள். அப்படி ஓதுகின்ற போது தெளிவாகவும் நிதானமாகவும் நீங்கள் ஓதுங்கள். அப்படி ஓதினீர்கள் என்று சொன்னால் இறை அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற கருத்துப்பட வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை எப்படி ஓத வேண்டுமோ அந்த முறைப்படி நீங்கள் அற்புதமாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருப்பதை பார்க்கிறோம். திருக்குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிற அந்த முறை இருக்கிறது அல்லவா, அந்த முறை இஸ்லாமிய அடிப்படையிலே 7 விதமான முறைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் எல்லாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய முறைகள் எல்லாம் அந்த 7இல் ஒரு முறைதான். இது போக இன்னும் 6 முறை இருக்கிறது. அந்த 7 முறைக்கும் கூட ஒரு வரலாறு இருக்கிறது. அது சாதாரணமாக உருவாகியதல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு வந்து கொடுக்கின்ற போது முதலிலே ஒரு முறைப்படி ஓதி காட்டினார்கள். ஒரே ஒரு முறைப்படிதான், புகாரியிலே வரக்கூடிய செய்திதான், ஒரே ஒரு முறைப்படி ஓதி காட்டினார்கள். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறைப்படி குர்ஆனை ஓத வேண்டும் என்றால் என்னுடைய உம்மத்துக்கள் ரொம்ப சிரமப்படுவார்கள். ஏனென்றால் அந்த கிராத்துடைய அந்த முறை சற்று கடினமாக இருந்தது. நபி அவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக சொன்னார்கள். எப்படி மேராஜுடைய அந்த இரவிலே தொழுகையினுடைய அந்த வக்துகளை குறைப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே போராடி 50 நேர தொழுகையை 5 நேர தொழுகையாக குறைத்துக் கொண்டு வந்தார்களோ, அதே மாதிரிதான் குர்ஆன் ஓதுகிற முறை இருக்கிறதே. இப்பொழுது ரொம்ப இலகுவான முறையிலே நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். யார் வேண்டுமானாலும் குர்ஆனை படிக்க நாடினால், ஓத நாடினால் மிக இலகுவாக அதை புரிந்து கொள்ளுகிற விதத்திலே அல்லாஹ் தஆலா அதை அமைத்திருக்கிறார். ஆனால் நபிகள் நாயகத்திடத்திலே முதலாக குர்ஆன் ஓதி காட்டப்படுகிற போது ஒரே ஒரு முறைப்படிதான் ஓதி காட்டப்பட்டது. அது சற்று கடினமாக இருந்தது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நான் சொன்னதாக சொல்லுங்கள், என் உம்மத்தினர்கள் பாவம், அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவார்கள், அதனால் கூட சில முறைகளில் ஓதுவதற்கு அனுமதி வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப திரும்ப இறைவனிடத்திலே செல்லுகிறார்கள். அப்படி திரும்ப திரும்ப சென்றதற்கு பிறகு வழங்கப்பட்ட அனுமதிதான் 7 வகையான கிராத்து முறைகளில் குர்ஆனை ஓதிக்கொள்ளலாம். சபாத் அஹ்ருஃப் என்று அரபியிலே சொல்லுவார்கள். 7 வகையான முறை என்றால் என்ன? அரபி மொழியிலே அந்த மொழியினுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதில் 7 வகையான வட்டார மொழிகள் அந்த காலத்திலே இருந்திருக்கிற. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக பேசுகின்ற பழக்கம் அரபிடத்திலே இருந்திருக்கிற. இப்பொழுது தமிழ்நாட்டிலே பார்த்தால் தமிழில் தான் எல்லோரிடத்திலையும் பேசுகிறோம். திருநெல்வேலிக்காரங்க பேசக்கூடிய தமிழுக்கும் மதுரைக்காரங்க பேசக்கூடிய தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கிற. சென்னையில பேசக்கூடிய தமிழை யாருமே விளைவிக்க முடியாது. அந்த பாணியே ஒரு சைஸா இருக்கும். திருநெல்வேலிக்காரங்க பேசக்கூடிய பாணி அது வேற மாதிரியாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுல மொழி என்பது ஒரு மாதிரியாக ஒரே மாதிரியாக இருந்தாலும் அந்த மொழியை கையாளுகின்ற விதம் இருக்கிறதல்லவா, பயன்படுத்துகின்ற விதம் இருக்கிறதல்லவா, இதுல ஒவ்வொரு ஊருக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பழக்கம் இருக்கிற. தஞ்சாவூர் பகுதியில பேசக்கூடிய அந்த மொழி வழக்கு வேறு மாதிரியாக இருக்கும். சென்னையில பேசக்கூடிய வழக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சென்னை வாசிகளுடைய பேச்சு அவ்வளவு சாதாரணமா யாரும் விளைவிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அதனுடைய தமிழ் பாணி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே மாதிரிதான் அரபி மொழியை பயன்படுத்துகின்ற விதத்திலே 7 வகையான வட்டார மொழிகள் அன்றைய காலகட்டத்திலே இருந்திருக்கிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட வட்டார வழக்கின் அடிப்படையில் தான் குர்ஆன் ஓதுகிற முறை ரசூலுல்லாஹ்விற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. உடனே நபி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு 7 வகையான முறைப்படி நீங்கள் எந்த முறைப்படி வேண்டுமானாலும் குர்ஆனை ஓதிக்கொள்ளலாம் என்ற அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சஹாபாக்களுடைய காலத்தில் கூட இந்த 7 வகையான முறைப்படி குர்ஆனை ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது என்ற தகவல் பல சஹாபாக்களுக்கு பல நேரங்களில் கூட தெரியாமல் கூட இருந்திருக்கிறது. எந்த அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், புகாரியில வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற வழியில ஹஜ்ரத் j.m.அப ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி ஒரு இடத்துல தொழுது கொண்டிருக்கிறாங்க. தனியாக தொழுது கொண்டிருக்கும் போது குர்ஆனுடைய வசனங்களை தொழுகையில் சற்று சப்தமிட்டு ஓதுகிறார்கள். அன்று அவர்கள் என்ன சூரா ஓதினார்கள்? சூரத்துல் ஃபுர்கானை ஓதினார்கள். புகாரில வருகிறது. சூரத்துல் ஃபுர்கான தொழுகையில ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வழியாக வராங்க. வரும்போது பார்த்தா ஹஜ்ரத் j.m.அப ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெவ்வேறு விதமான கிராத்துகளில் அந்த சூராவை ஓதுறாங்க. சூரத்துல் ஃபுர்கான கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ஓதிக்கிட்டு வந்தவங்க, அதுக்கடுத்து சில வசனங்கள் கழிந்ததற்கு பிறகு வேறு பாணியில் ஓத ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு இன்னொரு பாணியில் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 7 வகையான பல வகையான பாணிகளில் அந்த சூரத்துல் ஃபுர்கானுடைய வசனங்களை அவர்கள் ஓதிக்கொண்டிருந்ததை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. குர்ஆனை போட்டு இப்படி கொலை பண்றாரே, இப்படியா ஓதணும்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக எப்படி ஓத வேண்டும் என்ற அந்த முறையெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க, இவர் அவர் இஷ்டத்துக்கு எப்படிலாமோ ஓதுறாரு அப்படின்னு சொல்லி கடுமையான கோபத்திற்கு உள்ளாயிராங்க. எந்த அளவுக்கு கோபப்பட்டாங்க அவங்களே சொல்றாங்க, j.m.அப ஹக்கீம் என்பவர் தொழுகையில் மட்டும் இல்லை என்று சொன்னால் அவரை நான் அடித்திருப்பேன். அவர் தொழுகையில இருந்ததுனால தப்பிச்சிட்டார். பொதுவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இயல்பு அப்படித்தானே. ஏதாவது ஒரு தவறு நடப்பதை பார்த்தா அவங்களால அதை ஜீரணிக்க முடியாது. உடனே அவங்க கேட்கிற கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரை அனுமதி தாருங்க, அவரை நான் அடிச்சிருதேன்பாங்க. அனுமதி கொடுங்க, அவரை நான் கொன்றுதேன்பாங்க. இது அவங்களுடைய இயல்பான ஒரு வார்த்தை. பெருமானார் சொல்லுவார்கள் அல்லவா, அல்லாஹ்வுக்காக யார் பிறரை பிரியப்படுகிறாரோ, அல்லாஹ்வுக்காக யார் பிறர் மீது கோபப்படுகிறாரோ, ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவர் ஈமானில் பரிபூர்ணமான நிலையை அடைந்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்காக அவங்க கோபப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சிதைக்கப்படுகின்ற போது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடைபெறுகிற போது அவங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாது. இயல்பிலேயே அந்த கோபம் அவர்களிடத்தில் வந்துவிடும். இது அவர்களுடைய பிறவி குணம். அந்த மாதிரி இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு j.m.அப ஹக்கீமை அடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா அவர் தொழுதுகிட்டு இருக்கிறார். தொழுகையில் இருந்த காரணத்தினால் அவர் அன்னைக்கு தப்பிச்சிட்டாரு. தொழுகை முடிஞ்சது. அவர் மேல கிடந்த அந்த துண்டை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போனாங்க. நேர மஸ்ஜித் நபவியில கொண்டு விட்டாங்க. ரசூல்லா பாக்குறாங்க, என்னடா உமர் ஒரு சைஸா வராரு, கோபத்தோட வராரு, அதுவும் பக்கத்துல j.m.அப ஹக்கீமை இப்படி தர தர தரன்னு இழுத்துட்டு வராங்களே, என்ன நடந்தது தெரியலையே என்ற ஆச்சரியத்தோடு கேட்கும் போது அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் தொழுகையில சூரத்துல் ஃபுர்கான ஓதிக்கிட்டு இருந்தாரு, அவர் ஓதுற முறையை கேட்டுட்டு எனக்கு பிபி ஏறிடுச்சு. அவ்வளவு விதமா வித்தியாசமான விரையில அவர் ஓதுறாரு, என்னால கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, அடிச்சிடலாம் நினைச்சேன், இருந்தாலும் கட்டுப்படுத்தி உங்க முன்னாடி கொண்டு வந்து அவரை நிப்பாட்டி இருக்கேன், என்னன்னு நியாயம் கேளுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஹிஷாமே என்ன ஓதுனீங்க, ஓதிக்காமீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தால் கொந்தளிச்சு நிக்கிறாங்க. ஹிஷாமே ஓதி காட்டுங்க. அவங்க உடனே நிதானமா தொழுகையில எப்படி ஓதுனாங்களோ அந்த முறைப்படி அப்படியே ஓதுனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க வசமா மாட்டிக்கிட்டாரு, ரசூலுல்லாஹ் இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டாரு, ஏற்குமாறு ஓதுறாரு, ரசூலுல்லாஹ் இன்னைக்கு கண்டிப்பா அவரை கடுமையா கண்டிக்க போறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஹிஷாம் ஓதி முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப நிதானமா சொன்னாங்க, கதாலிக்க உன்சிலர், நீங்க எப்படி ஓதுனீங்களோ அப்படிதான் எனக்கு அருளப்பட்டதுன்னு சொன்னாங்க. குர்ஆனுடைய அந்த ஃபுர்கானுடைய வசனங்களை நீங்க எப்படி இப்போ ஓதுனீங்களோ அதே மாதிரிதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஓதி காட்டினாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, நீங்க ஓதுங்க. சூரத்துல் ஃபுர்கான் அவங்க விளங்கி வச்சிருக்கிற அந்த முறைப்படி ஓதுனாங்க. இப்ப இரண்டாவதாவும் சொன்னாங்க, கதாலிக்க உன்சிலத், இவ்வாறுதான் எனக்கு அருளப்பட்டது. நீங்க ஓதுன முறையும் சரிதான், அவர் ஓதுன முறையும் சரிதான் என்று சொல்லிவிட்டு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்சிலல் குர்ஆனு அலா சபஅத்தி அஹ்ரூஃபின். அப்பொழுதுதான் அந்த வார்த்தையை சொன்னார்கள், குர்ஆன் இருக்கிறதே அது 7 வகையான வட்டார மொழிகளில் அருளப்பட்டிருக்கிறது. ஃபக்ரவு மா தயஸ்ஸர மின்ஹு, உங்களுக்கு எந்த முறை இலகுவாக இருக்கிறதோ அந்த முறையில் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். குர்ஆனை ஓதுவதில் எது உங்களுடைய நாவுக்கு இலகுவாக வருகிறதோ, எந்த முறைப்படி ஓதுவது உங்களுக்கு சுலபமாக இருக்குமோ அந்த முறைப்படி நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அவர் ஓதிய முறையும் சரிதான், நீங்கள் ஓதிய முறையும் சரிதான். இன்னும் இது அல்லாமல் 5 முறைகள் இருக்கிறது, எதில் வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெளிவுபடுத்தியதற்கு பிறகுதான் 7 வகையான வட்டார மொழிகளிலும் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படலாம் என்ற அந்த விஷயம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவனத்திற்கு வருகிறது என்பதை பார்க்கிறோம். ஆக திருக்குர்ஆனை அல்லாஹ் தஆலா அதை எப்படி ஓத வேண்டும், என்ன முறைப்படி ஓத வேண்டும், என்னென்ன அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக நமக்கு வகுத்து தந்திருக்கிறார். குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் எப்படி நெருங்கிய தொடர்பு அது இறங்கியதின் அடிப்படையில் இருக்கிறதோ, அதே மாதிரி குர்ஆனை ஓதுவதற்கும் ரமலானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் திருக்குர்ஆனுடைய அந்த அறிவு, குர்ஆனை ஓதுகின்ற அந்த முறைகள் என்பது எல்லா சஹாபிகளுக்கும் பரிச்சயமானதாக இருந்தாலும் கூட சில சஹாபிகளை இடம் காட்டி இவர்களிடமிருந்து குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். எல்லோருமே அரபியர்கள் தான், எல்லோருமே குர்ஆனை ஓதுவார்கள் தான். இருந்தாலும் கூட சில நபர்களை குறிப்பாக இனம் காட்டி இவங்களிடமிருந்து நீங்கள் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள், அது சரியான முறையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனம் காட்டி இருப்பதை பார்க்கிறோம். அந்த இனம் காட்டப்பட்ட நபர்களில் யார் இருந்தார்கள் என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுதுல் குர்ஆன மின் அர்பஅத்தி, 4 நபி தோழர்களிடமிருந்து குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பல நூற்றுக்கணக்கான சஹாபிகள் இருந்தாங்க. அந்த பல நூற்றுக்கணக்கான சஹாபிகளிலும் 4 நபர்களை இனம் காட்டி இந்த 4 நபர்களுடைய அந்த கிராத் முறைப்படி நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். 4 நபர்களில் யாரை சொன்னார்கள் என்றால், முதலாவதாக சொன்ன நபர் மின் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஓத கற்றுக்கொள்ளுங்கள். பல நேரங்களில் நபிகள் நாயகமே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஓத சொல்லி அவர்களுடைய கிராத்தை ரசித்து கேட்டிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களிடத்தில் நீங்க ஓதுங்க என்று சொல்லும் போது அவங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கேட்டாங்க, உன்சில அலைக்க, உங்கள் மீதுதான் குர்ஆன் இறக்கப்படுகிறது, உங்களுக்கு நானே ஓதி காட்டுவதா? விந்தையாக இருக்கிறது. மற்ற நபர்களுக்கு ஓதி காட்ட சொன்னால் நியாயம் என்று சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை பெற்று தந்த உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா என்று சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மனம் விரும்புகிறது, இன்னொருவர் ஓத அதை நான் கேட்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது. குர்ஆன் ஓத அதை கேட்பதை நபிகள் நாயகம் அதிகமாக விரும்பி இருக்கிறார்கள். அதுவும் நல்ல குரல் வளம் மிக்க மிக தெளிவாக ஓதக்கூடிய அந்த காரிகளிடமிருந்து குர்ஆன் ஓதப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப விரும்பி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். ஓதி காட்டிக் கொண்டே இருக்கிற போது சூரத்து நிசாவை அவர்கள் ஓதுகிறார்கள். அதிலே குறிப்பிட்ட ஒரு இறை வசனம் வந்தவுடன் நிறுத்துங்கள், போதும், இதற்கு மேல் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய அந்த கிராத்தினுடைய கருத்துக்களால் கவரப்பட்ட நபி அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் நிமிர்ந்து பார்க்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி அவர்கள் அழுதார்கள் என்றால், அந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், ஒரு காலகட்டத்திலே மறுமையிலே விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிற போது ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் எதிராக அவர்களுடைய நபிமார்களை நாம் சாட்சியாளர்களாக கொண்டு வந்து நிறுத்துவோம்.
மறுமையிலே இறை நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக அவர்களுடைய நபிமார்கள் நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அந்த நபிமார்கள் நிற்பார்கள். அல்லாஹ் கேட்பான், இவர்களெல்லாம் இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்து சொன்னீர்களா என்று கேட்கும் போது நாங்கள் எடுத்து சொன்னோம், அவர்கள்தான் அதை புறக்கணித்து விட்டார்கள் என்று எதிரான சாட்சிகளாக நபிமார்கள் நிறுத்தப்படுகின்ற போது உங்களுடைய உம்மத்திற்கு எதிராக உங்களை சாட்சியாக அல்லாஹு தஆலா கொண்டு வந்து நிறுத்துவான். அப்படி நிறுத்துகிற போது இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிற அந்த வசனம் வந்தவுடன் தன்னுடைய உம்மத்தை நினைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். என்னுடைய உம்மத்து மறுமையில் எப்படி இருக்குமோ, மறுமையில் அவர்களுக்கு எதிராக நானே சாட்சியாக நிறுத்தப்படுவேனா, எத்தனை பேர் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், எத்தனை பேர் நரகத்திற்கு செல்வார்கள் என்று எனக்கு தெரியாதே என்று எண்ணியவர்களாக தேம்பி தேம்பி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் ஓத அதை கேட்பதை அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், ஒன்று 4 நபர்களில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இரண்டாவதாக வசாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த காலத்திலே வாழ்ந்த பிரபலமான காரிகளில் ஒருவர் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவதாக முஆத் இப்னு ஜபல், மிகச்சிறந்த நிர்வாகி என்று நபிகள் நாயகத்தால் அடையாளம் காட்டப்பட்ட நபித்தோழர்களில் ஒருவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களையும் இனம் காட்டினார்கள், இவரிடமிருந்து குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள். நான்காவதாக சொன்னார்கள், உபய் இப்னு கஅப், ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து குர்ஆனை நீங்கள் ஓத கற்றுக்கொள்ளுங்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? குர்ஆனுடைய அந்த விஷயத்தில், குர்ஆனுடைய அந்த கிராத்தினுடைய திறனில் அவர்களுடைய அந்தஸ்து என்ன என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இதுவும் புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திதான். பெருமானாருக்கு லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்று தொடங்குகிற அந்த சூரத்துல் பையினா அருளப்படுகிறது. இந்த சூரா அருளப்பட்டவுடன் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உபய் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைச்சு சொன்னாங்க, உபய் இப்னு கஅபே, இந்த சூரா எனக்கு இன்னைக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுதுதான் அதை ஓதி காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த சூராவை உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான். யார் சொன்ன வார்த்தை? எவ்வளவு பெரிய அங்கீகாரம் பாருங்கள். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட நபரை அழைத்து சொன்னார்கள், உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் என்று அமரணி, இன்னல்லாஹ அமரணி அன் அக்ரா அலைக்க, உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, சம்மானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லி அல்லாஹ் சொன்னானா என்று கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம் சம்மாக்கல்லாஹ், உங்க பேரை சொல்லி அல்லாஹ் சொன்னான். எவ்வளவு பெரிய அங்கீகாரம் பாருங்கள். பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாலும் அந்த நேரத்திலே அருளப்பட்ட அந்த இறை வசனத்தை ஓதி காட்டுவதற்கு அல்லாஹ் தஆலா உபய் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை சொல்லி சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்க பேரை சொல்லி அல்லாஹ் சொன்னா அந்த சிறப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த சூராவை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஓதி காட்டினாங்க. ஓதி காட்டி அவரிடமிருந்து நீங்க எல்லாரும் அதை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இவ்வளவு பெரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டவுடன் அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உபய் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆனந்தத்தால் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாஹ் இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானே, எவ்வளவு பெரிய பாக்கியம். நபிகள் நாயகத்திற்கு அருளப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை நம்முடைய பெயரை சொல்லி இவருக்கு நீங்க ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி ஆனந்தத்தால் அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்க்கின்ற போது
குர்ஆன் ஓதுவதை அவர்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். குர்ஆனிய தொடர்புகள் அதிகமாக ஏற்படுத்தப்படுவதை ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். குர்ஆனுடைய அந்த துறையில் யாரெல்லாம் தங்களை முதன்மைப்படுத்திக் கொண்டு குர்ஆன் சார்ந்த அந்த கலையில் யாரெல்லாம் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அல்லாஹ்வும் சரி அதிகமான அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களை மதிப்பிற்குரியவர்களாக அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதை விளங்குவதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லுகிறோம். ஏன் ஆண்களை தூரவிடுங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த பெண்களில் கூட பல நபர்கள் நபி அவர்களே பெருமை பாராட்டி பேசுகின்ற அளவிற்கு குர்ஆனிய தொடர்பு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தி தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவில் உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அன்சாரி பெண்மணிகள், மதீனாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெண்மணி. இந்த பெண்மணியினுடைய வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிற போது இந்த அம்மா அந்த காலத்திலேயே குர்ஆனை மிக அற்புதமாக ஓதுகின்ற கலை அறிந்தவர்களாக இருந்தாங்க. குர்ஆனை ரொம்ப அற்புதமாக ஓதுவாங்க. குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை மிக தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் முழுவதையுமே மனனம் செய்த ஒரு ஹாஃபிலாவாக அவர்கள் இருந்தார்கள். ஆண்களில் எப்படி ஹாஃபில் இருக்கிறார்களோ அதே போன்று குர்ஆனுடைய வசனங்களை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபிலாக்களில் ஒருவராக இந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து பத்ர் யுத்தத்துக்கான அந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. பத்ர் யுத்தத்துக்கு போறதுக்காக சஹாபாக்களை தயார்படுத்தி கொண்டிருக்கும் போது இந்த அம்மா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இஅதன் லீ ஃபில் கஸ்வி மஅக, இந்த போர்க்களத்திலே உங்களோடு பயணித்து வருவதற்கு எனக்கும் அனுமதி தாருங்க, நானும் வருகிறேன் என்றால் எதற்காக வருகிறேன்? போர்க்களத்தில் பெண்கள் நேரடியாக அந்த காலத்தில் கலந்திருக்கிறார்கள். ஆனால் வாளேந்தி அவர்கள் போரிட்டதில்லை. சில நேரங்களில் சில சஹாபி பெண்கள் அப்படி போரிட்டு இருக்கிறார்கள் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிற. பெரும்பாலும் பெண்கள் எதற்கு வருவார்கள் என்றால் காயம்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்வதற்காகவும் அல்லது தண்ணீர், உணவுப் பொருள் போன்ற அந்த விஷயங்களை ஏற்பாடு செய்து கொடுப்பதற்காகவும் பெரும்பாலும் பெண்கள் போர்க்களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெண்களுடைய வரலாற்றை எல்லாம் எடுத்து பார்த்தால் ஆண்களுக்கு நிகராக போர்க்களங்களிலேயும் அவர்களுடைய பங்களிப்புகள் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கும் போருக்கு அனுமதி தாங்க, நான் போருக்கு வந்தா காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை செய்கிற அந்த பணியையாவது மேற்கொள்ளுவேன். ஒருவேளை அல்லாஹ் நாடினால் எனக்கும் ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்கலாம். அந்த போர்க்களத்தில் இறந்து விட்டேன் என்று சொன்னால் எதிர்பாராத விதமாக அப்படி ஒரு சம்பவம் நடந்தாலும் கூட ஷஹாதத்துடைய பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அல்லவா, அதனால் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கர்ரி ஃபீ பைத்திகி, நீங்கள் போர்க்களத்திற்கு வர வேண்டாம், உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் இருங்கள். யர்சுகுகி அஷ்ஷஹாதா ஃபில் பைத், வீட்டில் வைத்தே ஷஹாதத்தை அடைகின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வைத்தே ஷஹாதத்தை அடைகின்ற பாக்கியம் கிடைக்கும். போர்க்களத்திற்கு நீங்கள் வர வேண்டாம், வீட்டில் வைத்துதான் உங்களுக்கு மரணம் வரும். ஆனால் அந்த மரணம் சாதாரண மரணமாக இருக்காது, ஷஹாதத்துடைய மரணமாக இருக்கும் என்று அந்த அம்மையாரை போர்க்களத்திற்கு நீங்கள் வர வேண்டாம் என்று நபி அவர்கள் தடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழிகிறது. சில ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் அபூதாவுதிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பல வரலாற்று நூல்களிலேயும் அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அம்மையாருடைய நடவடிக்கைகளை பற்றி ஹதீஸிலே என்ன வருகிறது என்றால், இவர்கள் குர்ஆனை மிக அற்புதமாக ஓதுவார்கள். எந்த அளவிற்கு அவர்களுடைய கிராத்திற்கு நபி அவர்கள் அங்கீகாரம் வழங்கியிருந்தார்கள் என்று சொன்னால், அவங்க தன்னுடைய வீட்டிலே உள்ள பெண்களுக்கு இமாமத் செய்கின்ற பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அவங்க வாழ்ந்த அந்த பகுதியிலேயே பெண்களுக்கு தனியாக இமாமத் செய்கின்ற அந்த பொறுப்பு
ஹஜ்ரத் உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருந்தது. உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் அற்புதமாக ஓதுகிறீர்கள், அற்புதமாக தொழுகை நடத்துகிறீர்கள், ஒரு முஅத்தினையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், வயசாலியாக அவர் இருக்கட்டும், முதியவராக இருக்கட்டும், அவர் குறிப்பிட்ட நேரத்தில் பாங்கு சொல்லி நீங்கள் ஜமாத்தாக பெண்களுக்கு தொழுகை நடத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட பெண்மணியாகவும் அவர்கள் இருந்தார்கள். அந்த அவர்களுடைய கிராத்தை பற்றி சொல்லுகிற போது மூத்த சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த குர்ஆன் ஓதுகிற அந்த ஓசையை கேட்பதற்காக, அந்த கிராத்தை ரசிப்பதற்காக அவர்களுடைய வீட்டிற்கு வாசலிலே போய் தவம் இருந்தவர்கள் காத்திருப்பார்கள் என்று வருகிறார். மூத்த சஹாபிகள் என்றால் சாதாரண சஹாபிகள் அல்ல. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த கிராத்தை கேட்பதற்கு அவர்கள் தினசரி அவர்களுடைய வீட்டு வாசலின் அருகில் கொஞ்ச நேரம் நின்று விட்டு செல்வார்கள் என்ற அளவிற்கு அவர்களுடைய கிராத் மறுமையில் மதீனாவிலே பிரபலமடைந்ததாக இருந்தது. நபிகள் நாயகமும் அந்த அனுமதியையும் அங்கீகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அடிக்கடி அவர்களுடைய வீட்டிற்கு சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மரியாதை நிமித்தமாக பாசத்தோடு சந்தித்து வருகின்ற வழக்கத்தையும் நபி அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாருங்கள் ஷஹீதாவுடைய வீட்டிற்கு நாம் சென்று வருவோம், உம்மு வரக்கான்னு சொல்ல மாட்டாங்க ரசூலுல்லாஹ், வாருங்க ஷஹீதாவுடைய வீட்டுக்கு போவோம், ஏன்னா அவங்க வீட்டில் இருந்த நிலையிலேயே ஷஹாதத்தை அடைவார்கள் என்று நபி அவர்கள் சொன்னதினால் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஷஹீதா என்ற பெயரிலே அவர்கள் அறியப்பட்டாங்க. நபிகள் நாயகம் அடிக்கடி சென்று வருவாங்க. அவங்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட அவ்வப்போது மரியாதை நிமித்தமாக உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு அவர்கள் சென்று வருவார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். இந்த அளவிற்கு மரியாதை எதை வைத்து கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் அவர்களுடைய இதயத்திலே இருந்த அந்த குர்ஆனுக்கும் அவர்களுடைய நாவிலிருந்து வெளிப்பட்ட அந்த குர்ஆனுடைய கிராத்திற்கும் கொடுக்கப்பட்ட மரியாதை. அது நபிகள் நாயகத்துடைய அங்கீகாரம். சஹாபாக்கள் அதை பின்பற்றினார்கள். காலம் கழிகிறது, அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். ஹலீஃபாவாக அவர்கள் இருக்கும்போது தினசரி காலை நேரத்தில் சுபுகு தொழுகையை முடித்தவுடன் உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டை கடந்துதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லுவார்கள். அந்த அம்மையார் அதிகாலை நேரத்திலே குர்ஆனை ஓதுவார்கள். கொஞ்ச நேரம் வாசலில் நின்று அதை கேட்டுவிட்டுதான் அவர்கள் அந்த இடத்தை கடந்து செல்வார்கள் என்ற ஒரு வழக்கம் அவர்களுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி இருக்கும் போது அந்த அம்மையாருக்கு 2 அடிமைகள் இருந்தார்கள். ஒரு ஆண் அடிமை, இன்னொரு பெண் அடிமை. 2 அடிமைகள் இருந்தார்கள். இந்த அடிமைகளுக்கு என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், நான் உயிரோடு இருக்கும் வரை எனக்கு நீங்கள் பணியாட்களாக இருக்க வேண்டும், நான் இறந்ததற்கு பிறகு நீங்கள் தானாக உரிமையாகி விடுவீர்கள் என்று அவர்கள் எழுதி கொடுத்திருந்தார்கள். பொதுவாக அன்றைய காலத்து அடிமை நடைமுறையை பார்க்கிறோம். சில அடிமைகளுக்கு நீங்கள் இவ்வளவு தொகையை செலுத்திவிட்டால் விடுதலை அடைந்து விடலாம் என்று எழுதி கொடுத்திருப்பார்கள். இந்த மாதிரியான அடிமைகளுக்கு முக்காத்தப் என்று சொல்லப்படும். உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைகள். அவர்கள் வெளியில எங்க வேண்டுமானாலும் வேலை செஞ்சுக்கலாம். சம்பாதிச்சு ஒரு குறிப்பிட்ட தொகையை தன்னுடைய எஜமானனுக்கு செலுத்திவிட்டால் அவர்கள் தானாக அடிமையிலிருந்து விடுதலையாகி விடுவார்கள். இன்னொரு வகையான அடிமை இருந்தார்கள், முதப்பரான அடிமை என்று சொல்லுவார்கள். முதப்பர் என்றால் ஒரு எஜமானன் என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீ விடுதலை என்று சொல்லி வைத்திருப்பார். வாரிசுகளுக்கு நீ பணியாளாக இருக்க வேண்டாம், காலம் காலமாக நீ அடிமையாக இருக்க வேண்டாம், என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீ விடுதலை அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான அடிமைகளுக்கு பேரு முதப்பர் என்று அரபியில சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த 2 அடிமைகளுக்கும் நான் இறந்ததுக்கு பிறகு நீங்க உரிமையாயிருவீங்க என்று எழுதி கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த 2 அடிமைகளும் என்ன செய்கிறார்கள் என்றால், சீக்கிரமே உரிமையாக வேண்டும், இந்த அம்மா எப்பொழுது வஃபாத்தாக நாம் எப்பொழுது உரிமையாக என்று அவர்கள் 2 பேரும் அவசரப்பட்டவர்களாக 2 அடிமைகளும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த பெண்மணியை கொலை செஞ்சிடணும், யாருக்கும் தெரியாம கொலை செஞ்சிடணும், இயல்பா இறந்த மாதிரி காட்டிக்கிறணும். அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா
நாம தானா விடுதலை ஆயிரலாம். தங்களுடைய விடுதலையின் மீது அவசரப்பட்டவர்களாக ஹஜ்ரத் உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொலை செய்வதற்கு அந்த 2 அடிமைகளும் திட்டம் தீட்டி ஒரு நாள் இரவு நேரத்திலே அவர்கள் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிற போது ஒரு போர்வையால் அவர்களுடைய கழுத்தை நெரித்து 2 பேரும் கொலை செய்துவிட்டு வீட்டிலிருந்து தப்பி ஓடி விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இரவோடு இரவாக மதீனாவில் இப்படி ஒரு சம்பவம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், பாதுகாப்பு நிறைந்த ஆட்சி என்று சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வீட்டில் இந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள். கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 அடிமைகளும் பின்வாசல் வழியாக வெளியேறி விடுகிறார்கள். மறுநாள் காலையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு வருகிற போது வழக்கமாக இந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டு வாசலுக்கு வருகிறார்கள். அவர்களுடைய வீட்டிலிருந்து வழக்கமான அந்த குரல் கேட்கவில்லை. தினசரி அந்த கிராத்தை கேட்டு பழகிவிட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. வழக்கமான அந்த குரல் ஒலிக்கவில்லை. அதோடு மட்டுமல்லாது வீட்டிலே விளக்கு எரியவில்லை. வெளிச்சமில்லாமல் இருட்டடைந்திருக்கிறது. அந்த அம்மையார் அவ்வளவு நேரம் தூங்குகின்ற வழக்கமுடையவர்கள் இல்லையே. அதிகாலை நேரத்திலே அவர்களுடைய வீட்டிலே விளக்கு வெளிச்சம் தெரியும். குர்ஆனுடைய வார்த்தைகள் ஓதப்படும். இதுதானே வழக்கம். அந்த வழக்கத்திற்கு மாற்றமாக இன்று அந்த குரலையும் காணும். வீட்டிலே விளக்கும் பற்ற வைக்கவில்லையே, என்ன காரணம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நிமிடங்கள் கழிகிறது. அவர்களுடைய மனது ஏதோ உறுத்துகிறது. ஏதோ ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெற்றிருக்குமோ என்று உணர்ந்தவர்களாக கதவை திறந்துவிட்டு சில தோழர்களை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்று பார்க்கிறார்கள். ஒரு அறையிலே அந்த அம்மையார் ஜனாசாவாக வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். உயிர் இல்லை. அவர்களுடைய கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கிறது. உயிர் இல்லாமல் அந்த ஜனாசா படுத்த நிலையிலே கிடத்தப்பட்டு கிடக்கிறது. அந்த ஜனாசாவை பார்த்தவுடன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஸதக்கல்லாஹு வ ஸதக்க ரசூலுஹு. அல்லாஹ்வும் உண்மை சொல்லிவிட்டார், அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மை சொல்லிவிட்டார்களே. அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தை எவ்வளவு உண்மையாகிவிட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பெண்மணியிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் வீட்டிலேயே இருங்கள். வீட்டில் இருந்த நிலையிலேயே ஷஹாதத்துடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மரணம் ஷஹாதத்துடைய மரணம் தானே. அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான காரணமும் இல்லாமல் இப்படி கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஷஹாதத்துடைய மரணம். அந்த மரணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளை உண்மைப்படுத்தி விட்டாரே. இப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்துவிட்டதே, நபிகள் நாயகம் சொன்னது அப்படியே நடந்துவிட்டதே என்று தேம்பி தேம்பி அழுதார்கள். அழுதுவிட்டு மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்யப்படுகிறது. எல்லோரும் மஸ்ஜித் நபவியிலே கூட்டப்படுகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு சின்ன உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் தான் இந்த தகவல் மக்களுக்கு சொல்லப்படுகிறது. உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இப்படி 2 அடிமைகள் அநியாயமாக கொலை செய்துவிட்டு தப்பிவிட்டார்கள் என்று அதற்கு பிறகு அவர்கள் புரிந்து கொண்டு அந்த அடிமைகளை கண்டுபிடித்து அவர்களையும் மதீனாவிற்கு கொண்டு வரப்பட்டு 2 பேருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்பதையும் ஹதீஸிலே பார்க்கிறோம். அபூதாவுதிலே வருகிற அந்த 2 அடிமைகளும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டார்கள். சிலுவையில் அறைந்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் செய்த காரியம் அப்படி இருந்ததினால் அந்த 2 நபர்களும் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார்கள். மதீனாவினுடைய வரலாற்றிலேயே சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட 2 முதல் நபர்கள் இவர்கள்தான் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த தண்டனை அவர்களுக்கு நிறைவேற்றப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், திருக்குர்ஆனுடைய அந்த திறன் இருந்ததினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்திலே ஹஜ்ரத் உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வைத்திருந்தார்கள். குர்ஆன் யாரோடு சேருகிறதோ, குர்ஆனுக்கு யார் தன்னை நெருக்கமாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலும் சரி சிறப்பிற்குரியவர்களாக ஆக்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையிலே ரமலான் மாதம் என்பது தராவீஹுடைய தொழுகையிலேயும் சரி தஹஜ்ஜுடைய தொழுகையிலேயும் சரி குர்ஆனை ஓதுகின்ற
ஓதுகின்ற வாய்ப்பும் அதை கேட்கின்ற வாய்ப்பும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதிலேயும் அதை சிந்திப்பதிலேயும் அதனுடைய கருத்துக்களை மனதில் பதிய வைப்பதிலேயும் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தும், எல்லா வகையான அங்கீகாரத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட நன்மக்களாக இறைவன் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய அந்த நாட்களிலே குர்ஆனை அதிகமாக விளங்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கியருள் புரிவானாக. இந்த நேரத்திலே ரமலானுடைய அந்த காலகட்டத்திலே பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலேயும் நேரங்களை ஒதுக்கி தங்களுடைய இபாதத்திற்காக வணக்க வழிபாடுகளுக்காக செலவு செய்கின்ற நம் அனைவர்களையும் இறைவன் அங்கீகரித்துக் கொள்வானாக. நம்முடைய வேலைகளிலே அல்லாஹ்